துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் வணங்குகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உலகின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகள் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, ஆராதனை அவரை நோக்கி, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீனன் கிருபை தந்தீரையா, என்ன பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீர். இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் பலனானே, எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா, என் பலனானே, எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை காக்கும் உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. சபையே, ஆராதனை உமக்கே. உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் உண்டு. ஆமென். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்கள் தட்டி, கரங்கள் தட்டி. ஓரி தரணம் விஷ்ண பலதரமா, ஓரி வக்க பலதரமா. உமக்கு ஒருவருக்கே அப்பா, உமக்கு ஒருவருக்கே
hallelujah, 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 hallelujah. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, உமக்கு நன்றி. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லார் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆமென். ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹalleluya, இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. எல்லாரும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. ஹalleluya, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து அப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டு இருப்போம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே எங்க கொண்டு வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியாய் இருக்கிற நேரத்தில் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. செபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்கிற கரத்தை கர்த்தர் நீங்க திடப்படுத்தும்படி செபிக்கிறோம். நீரை பாதுகாத்துக் கொள்ளும் வழிநடத்து. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. ஒரு நிமிஷம் நம்ம இருக்கா. ஆனா வெயிட்
போன வாரம் கலர் கலரா ஜூஸ், இந்த வாரம் கலர் கலரா பிஸ்கெட். சண்டை போடாம ஆசை கப்பாலா அந்த ஆசை யாரும் கண்ணை காட்டுமா? போன வாரம் வந்து ஜூஸ் கொடுத்தாங்களா? ஆமா, ஜூஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆசா சகோதரர்கள் பால் கொடுத்துருக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டாள் அம்மா அவர்களும் ஆண்டவரே சகோதரர் ஆஷா அவர்களும் ஆண்டவரே பால் பிஸ்கெட் ஆண்டவர் இந்த நாளிலே அப்பா ஆலயத்துக்கு கண்டு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த பொருளை பிதா குமரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் இதை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வாங்கி கொடுத்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்கள் தட்டி தேவன் அமைப்படுத்துவோமாக. நம்ம சபையில பிள்ளைங்களா எழுதி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு தங்கமடியாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். மணிமேகல் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, அப்பா என் தகப்பனே பிள்ளைங்களுக்கு அப்பா சோதரன் தகப்பனே நல்ல ஞானத்தை நல்ல அறிவு கொடுங்க ராஜா. ஆவியானவரே எல்லா பிள்ளைங்களும் அப்பா இந்த எக்ஸாம்ல அப்பா தேர்ச்சி பெற அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா ஒரு பிள்ளைங்களும் தகப்பனே ஃபெயில் ஆகாத படிக்க ஆவியானவர் கரம் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்ட தகப்பனே. அப்பா எல்லா பிள்ளைங்களும் அப்பா சோதரன் தகப்பனே குறிப்பிட்டு மார்க் எடுத்து அப்பா பிள்ளைங்க அப்பா பாஸ் பண்ணி நீங்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவர் அப்பா பிள்ளைங்க படிச்சு கொண்டிருக்காங்க அப்பா படிக்கிறாங்க சோதரன் தகப்பனே அந்த படிப்புல அப்பா அந்த மைண்ட்ல இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா எக்ஸாம் நாளில் அப்பா உங்க கரம் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும் அப்பா சோதரன் தகப்பனே. போக்கு வரட்டும் உங்க கரம் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா பிள்ளைங்க உங்க ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. அப்பா நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காய் தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிற இயேசுவை ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே மாமா வந்தார்ல போனாரு முருகண்ணா ரொம்ப உடம்பு சரியில்லை. கண்ணெல்லாம் சேர்ந்து பூசிட்டு வெளியே வர முடியாமல் பட்டுமே இருக்கிறார். சரிங்களா? டோட்டலாக எல்லாருக்காக ஜோம் பலவீனமாக இருக்குங்க. எல்லாருக்கும் விசேஷமாக இன்னைக்கு போன வாரம் வந்திருந்த முருகண்ணாக்காக அவங்களும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக யாருக்கு தெரியும் அந்த ஊரில் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க பலவீனமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இந்த நாளில் அவர்களை பலப்படுத்தும்படியாக மீட்கலாமா ஜோம் பண்ணும் பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக. கொடுத்துக்கிற விண்ணப்பத்தும் பாதத்தில் வைக்கிறப்பா தகப்பனே. யாரெல்லாம் பலகீனமா இருக்கிறாங்களப்பா அவங்களாம் உனக்கு முன்பாக நிறுத்துற ராஜா இயேசுவின் நாமத்தால அப்பா அவங்களுக்கு சுகத்தை கூட ராஜா இயேசப்பா சுகத்தை கூட இரவுலையும் பகலிலையும் அப்பா அந்த சாத்தான்ல பிடிபட்டுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாலையும் கஷ்டத்தை பிரிச்சுலிங்கிற ஆத்துமானுக்கு நாங்க ஜெபிக்கிற ராஜா. அப்பா உங்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிற ராஜா. அப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகன் நீ ராஜா. அப்பா உன் துதி அவங்களுக்குள்ள இறங்கட்ட ராஜா. அவங்களுக்குள்ள இறங்கட்ட ராஜா. அப்பா அதுல இருந்து விடுதலை வரட்ட ராஜா. அப்பா நீ விடுதலை கொடுத்து அவப்பனப்பா ஏசப்பா சோதரப்பா நீ அப்படியே செய்ய போற கிருபைக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிற துதி கனமை உங்களுக்கு பேர் எடுக்கிறையா. வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம். அந்த கிராமத்துல உங்களுக்கே தெரியும் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எதுக்கு
ஆளுங்க கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்துக்குள்ள வைக்கிற ஆண்டவரே அப்பா, ரத்தம் பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே மீட்டெடுக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள பாவத்தின் ஆவிகள், போதையின் ஆவிகள், குடி ஆவிகள், விபச்சாரின் ஆவிகள் ஆண்டவரே அந்த பாவத்தின் போர்வை, அவங்க மேல இருக்கிற போர்வை, உலக போர்வை கர்த்தர் அந்த போர்வை தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற எல்லா கெட்ட சுபாவத்தின் ஆவியை ஆண்டவரே அந்த போர்வை அவங்களை விட்டு வெகட்ட போகட்டும். கர்த்தருடைய போர்வை அவங்களுக்குள்ள போடப்படும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் போர்வை போடும்படியா செபிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் உயிர்த்தெழுந்த வல்லமையான கரம் நீட்டப்படும்படியா செபிக்கிறோம். ரட்சிப்பின் கரமா இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் கரமா இருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே அக்கிரம அநியாயத்திலிருந்து ஒரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும்படி செபிக்கிறோம். தேவனே சந்தித்து அவங்களை விடுதலையாக்கும்படியா செபிக்கிறோம். இந்த உலக போர்வை அவங்களுக்குள்ள போர்த்தி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த போர்வை தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறோம். என் கர்த்தர் அப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே அந்த ஆத்துமா அழிஞ்சு போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கும் போதோ இந்த சிலுவின் ரத்தம் வந்து பிள்ளைகளை ஆண்டவரை மீட்டெடுத்து ரட்சிப்பின் போர்வை போடும்படியா செபிக்கிறது தகப்பனே. ஏசப்பா, அந்த ஆத்துமா ஒவ்வொரு ஆத்துமா உங்களுக்கு சொந்த ஆண்டவரே, எந்த ஆத்துமா அழிந்து போகும் சித்த இல்ல சாமி. என் தெய்வமே சோத்திரம் அப்பா, நீரே அதை மீட்டு கொடுக்க பார்த்துக்கா சோத்திரம், ரட்சிக்கப்பட பார்த்துக்கா சோத்திரம், ஆண்டவரை விடுதலையாக்க பார்த்துக்கா சோத்திரம். என் தேவனே விடுதலையாக்கும்படியா செபிக்கிறோம். என் கர்த்தரே சந்திக்கும்படியா செபிக்கிறோம். ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு என் தேவன் எல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளை கூட கர்த்தாவே கர்த்தர் அப்படியே மனம் திரும்பும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் சந்தித்து எடுத்து கர்த்தர் ரட்சிப்பின் கரத்தினாலே அவங்களை மீட்டு பாதுகாத்து என் கர்த்தர் இந்த கிராமத்துல என் தகப்பன் வந்து செபித்தாங்க. அநேக பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டாங்க என்று சொல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய பார்த்துக்கா நன்றி. இயேசு நாமத்தினால செபிக்கிற நல்ல ஆமென் ஆமென். அந்த ஜெபத்தை கேட்டபடியாக ஸ்தோத்திரம். வெள்ளம் திருசபைக்கென்று அந்த பாடலை பாடுகிறவர்களுக்கு அந்த ஆராதனைக்கு அது மைக்கு வாங்க முடிய கத்ததாம் எனக்கு கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சொத்திருக்கிறோம் எவனாக கத்தர் அந்த இந்த புதிய மைக்கு தந்தபடியாக எனக்கு நன்றி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களை குறித்து நாம் அதிகமாக பேசுவோம். அல்லேலூயா. இங்க அந்த இடத்துல வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு என்ன பண்ணுமா அவரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, நீலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஐயா, உம்மைத்தானே ஐயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. இன்னைக்கு நம்
கணவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அடிக்கடி என்னங்க சாப்பிட்டீங்களா, என்னங்க தூணிங்களா, என்னங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, பாத்தீங்களா, என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து போன் பண்ணி அன்பு செலுத்த சொல்லி என்ன பண்ணுவாங்கல்ல, டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். அல்லேலூயா. மனைவி விட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை பாத்துக்கிட்டீங்க, சோறாக்கணி, இதை பண்ணி அதை பண்ணி எது செஞ்சியா. ரெண்டு வகையில ஆண்களுடைய அன்பு இருக்கு. அம்மே அல்லேலூயா. அகேற்பு அன்பு, வைக்கோல் அன்பு. அம்மே தெய்வீக அன்புனாக்கா மனைவி மீது வைத்த பற்று ஆசை நிமித்தமாக கண்ணே மணியை சாப்பிட்டியான்னு விசாரிப்பாங்க. ரெண்டாவது, அவ எங்க போனான்னு தெரியலையே, அவ என்ன பண்றான்னு தெரியலையே, எந்த வீட்டுல உட்காந்துக்கிறான்னு தெரியலையே, என்னத்த பேசுறான்னு தெரியலையே. அம்மே அல்லேலூயா. இது தெரிந்து கொள்வதற்காகவே என்ன பண்ணுவாங்க, தொலைபேசியில தொடர்பு கொள்வாங்க. அல்லேலூயா. போன் எடுக்கனாக்கா பக்கத்து ஒரு போன் அடிச்சு அவன் என்ன பண்றான்னு பார்த்து சொல்லு. அல்லேலூயா. இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு என்ன பண்ணுமா, ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடு என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை பிறப்பிடம் எங்க இருக்குன்னா உள்ளத்தில் உள்ள அன்பு. அல்லேலூயா. நீங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம திருசபையில ஆராதனை செய்யும்போது பிள்ளைங்க என்ன பண்ண, அபிஷேகத்துல நிரம்பி என்ன பண்றாங்க பாருங்க. காலத்தை சூழ்நிலை புரிந்து கொண்டு நின்னா பல பேருக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி என்ன பண்ண, முழங்கால படிக்கிட்டு அபிஷேகத்தை நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்போ பசி எங்கிருந்து வரும்? பசி வயிற்றுல வரும். யார் சொன்னது? பசி எங்கிருந்து வரும்? இங்கிருந்து வரணும். இந்த இடத்துல கமெண்ட் பண்ணணும். என்னது, அந்த சுரபி, பசி சுரபி இந்த இடத்துல கமெண்ட் பண்ணதான் கபா கபா கபன்னு வேலை செய்யும். அல்லேலூயா. காலில் முள்ளு குத்துனா டக்குன்னு எங்கிருந்து வருது, கனெக்ட் இங்கிருந்து வருது. அல்லேலூயா. அதே போல ஆராதனை பிறப்பிடமே உள்ளம். உள்ள என்பது இந்த உள்ளத்தில் உள்ள அன்பு தான் வெளிப்படுதான் ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு என் ஊற்றிலிருந்து ஆராதனை என்ன நதி புறப்பட்டு வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ மயங்கமா வருவா. இந்த புள்ளையை நான் அதிகமா நேசிக்கிறேனாக்கா இந்த குழந்தைய என்ன பண்ணுவேன், அதிகமாக நான் நேசிக்கிறேன், இங்க பாருங்க, அதிகமாக நான் நேசிக்கிறேனாக்கா இந்த புள்ள கேட்பதற்கு முன்பதாகவே இதுக்கு தேவையானது அனைத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இது என் பேச்சு மீறி எதுவுமே செய்யாது. அல்லேலூயா. அப்போ இந்த புள்ள நல்ல புள்ள. அம்மே அல்லேலூயா. கவனிங்க, இந்த புள்ள அப்போ உக்காருங்க, இப்போ போ எங்க வேணாலும். அம்மே அல்லேலூயா. இப்போ அன்பு என்ன வீட்டிலிருந்து ஆராத என்ன நதி என்ன பண்ணுமா, புறப்பட்டு வர வேண்டும். அல்லேலூயா. அன்பு இல்லாமல் ஒருபோதும் கர்த்தரை உண்மையாகவே ஆராதிக்கவே முடியாது. அல்லேலூயா. மனிதனிடம் தேவன் காட்டி அன்பு இந்த மனிதனாக உதித்தது. அன்பு 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 தெளிவா, அன்பு 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 அதை. ஆமென். அல்லேலூயா. அன்பு இல்லாமல் ஒருபோதும் கர்த்தரை என்ன பண்ணுது, உண்மையாக தரிசிக்க நான் தான் கத்துறணும். அம்மே அல்லேலூயா. இப்போ அன்பு இல்லாமல் ஒருபோதும் கர்த்தரை உண்மையாகவே ஆராதிக்க முடியாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்க பல பேர் நின்னபடியே இருக்கிறீங்க, நின்னபடியே இருக்கிறீங்க, கண்ணு முறைங்க, ஒரு சில கையை மேல தூக்குறீங்க, ஒரு முழுங்கால பண்ணுறீங்க, ஒரு சிறு கண்ணீர் சிந்தின பண்ணுங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுங்க, அந்நிய பாஷைனால என்ன பண்ணுங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுங்க, கைகள் தட்டி தேவனை ஆராதிக்க, ஒரு சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ நான் செய்கிற செயல்பாடு என்ன பண்ணுவோம், அன்பு கர்த்தரை உண்மையாக நம்ம ஆராதிக்கிறோமா என்பதை நமக்கு நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு இல்லாத ஆராதனை வீண். அல்லேலூயா. அன்பு இல்லாத ஆராதனை வீண். அல்லேலூயா. அன்புடன் கலந்து நன்றி உணர்வோடு சோத்திரத்தை சொல்லி தேவனை ஆராதனையை என்ன பண்ணுமா, நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தரும் அதிலே அவர் மகிமைப்படுவார். இன்னைக்கு பேண்ட் இருக்குதுனாக்கா எல்லாரும் பேண்ட் அடிக்கலாம், யார் அடிச்சாலும் சத்தம் வரும், அதுல சந்தேகமா? ஆனா அடிக்கிற முறையில் அடிச்சாதான் அந்த சத்தம் கேட்கறதுக்கு கூட ஆசையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அதே போலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். ஆனா அந்த ஆராதனை உள்ளத்தில் இருந்து தான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? ஆமென். கவனிங்க, சபைக்கு உள்ள வரும்போது வெளியே எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். என்னென்ன விட்டுட்டு வரணும்? உன் குடும்பத்தை விட்டுட்டு வரணும், உன் தொல்லை விட்டுட்டு வரணும், வியாதி விட்டுட்டு வரணும், உன் பலவீனை விட்டு வரணும், உன் தோல்வி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தான் ஆராதிக்க சபைக்குள்ள வருகிறேன்னு சொல்லி வருகிறவர்கள் தான். ஹல்லேலூயா. முழு அந்த வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு என்ன பண்ணுவான்? உன் முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க முடியும், அவரு அன்பு செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ஐயோ, நான் கடனா இருக்கிறேனே, நான் வியாதியா இருக்கிறேனே, நான் பலவீனமா இருக்கிறேனே, என் கணவர் திட்டுகிறார், என் மனைவி என்னை மதிப்பது இல்லையே, எனக்கு எந்த வருமானம் இல்லையே, நான் கடன் சுமை அதிகமா இருக்கிறதே, என்னை பார்க்கிறவங்க கேட்கிறவங்களை கேலி பரிகாசம் பண்ணுகிறார்கள், எண்ணத்தோடு நீங்க உள்ள வந்தீங்கன்னாக்கா உங்களை உண்மையாக தேவன் ஆராதனை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆராதனை என்றால் என்ன? அன்போடு நன்றி உணர்வோடு தேவனை மகிமைப்படுத்துவதே ஆராதனை. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து அவரை போற்றி புகுந்து தொழுது அவரை இணைந்து கொள்வதே, அவரோடு இணைந்து கொள்வதே ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராதனை என்பது பாருங்க, இன்னைக்கு வெறும் அரிசி வச்சு சாப்பாடு சாப்பிட முடியாது. அரிசியோட தண்ணீர் கலந்து அதுக்கு தேவையானது என்னது வெப்பத்தை கொடுத்தாதான் அரிசி சோறா மாறும். ஹல்லேலூயா. அதே போல உன்னுடைய சரீரத்து மூலமாக தேவனை நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ண? இந்த இடத்துல வாசிக்கும் போது அன்போடும் நன்றி உணர்வோடும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்கணும். அவர் சமூகத்தில் வந்து அவரை போற்றி புகுந்து தொழுது கொள்ள வேண்டும், அவரோடு நம்ம இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனம் முதல் வாசித்தலாம். அந்த இடத்துல என்ன வாசித்தோம்? ஆத்மாவோடு, பாருங்க, இறுதித்தோடு, பலத்தோடு, மனதோடு என்ன பண்ண? அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது நன்றி சொல்லுதல், அது போல ஆராதனை தொழுது கொள்ளுதல் உண்டு, பணிந்து கொள்ளுதல் உண்டு, வணங்குதல் உண்டு. இன்னைக்கு என்ன பண்ண? ஆராதனை பண்ண பண்றோம். ஆராதனை என்றால் அனைவரும் எழுந்து நிற்போமாக, அனைவரும் கரத்தை உயர்த்துவோமாக, முழங்கால் படியிட்டு தேவனை நாம் ஆராதனை செய்வோமாக, மாக மாக மாக. ஹல்லேலூயா. ஆனா நடத்துகிறவர்கள் உள்ளவர்களை என்ன பண்ண? ஆராதனைக்குள்ளாக அவர்களை நாம வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆராதனை நன்றி செலுத்தல் வேண்டும், நமஸ்காரம் செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும், பலி எடுத்த வேண்டும். பலி என்பது மகிமையின் பலி நம்ம நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கரங்களை தட்டி ஆராதனை நாம் செய்கிற நம்ம உண்மையாகவே முழு பலத்தோடு நம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் வாசிப்போம் 4:24. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எவரை? நம் ஆராதிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கணவர்கிட்ட பேச மாட்டாங்களாம். கணவர்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு சிலர் கணவர் பேரு சொல்ல மாட்டாங்க. இப்ப இல்ல, இந்த காலத்துல இல்ல, அப்படிலாம் கிடையாது. கணவர் பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்க வாசிக்க வந்ததுல அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். யாருமா அது? முடியல் வீசி போட்டு இருக்காங்க. வேதகன்யம்மாவா?
வேத கனி, தேவ கனி, 2 கனியில் எந்த கனி? ஆமென், ஹல்லேலூயா. இங்க அவரை தொழுது கொள்ளுவீர்கள், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தாவீது சிறந்த வீரனாக வீரனாக விளங்குவதற்கு முக்கிய காரணம் அவர் தேவன் பெயர் வைத்திருந்த பெயரற்ற அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த தேவன் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஆகவே அவர் எழுதிய சங்கீதங்களில் பெரும்பாலான சங்கீதங்கள் ஆராதனை சங்கீதமாகவே இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதத்துல 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒரு வசனம் தான் சொன்னேன். தாவீது எழுதிய எல்லா சங்கீதங்களும் பார்க்கும்போது ஆராதனை சங்கீதமாகவே இருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அன்போடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அன்போடு. என் மேய்க்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை தாங்குகிறவர், என்னை பார்க்கிறவர், என்னை பராமரிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடியேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம அன்பு பாருங்க, ஆண்டவர் தான் என் தேவன், அவர்தான் என் பரிகாரி, அவர்தான் என் கர்த்தர், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என் இரட்சகர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் வாலிபர் சொன்னாங்களே, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்கவும் போனாலும் நான் ஆராதிக்கிறதவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது வாழ்க்கையில அநேக சம்பவங்கள் நடந்தது. குடும்பத்தின் மூலமாக, மாமனார் மூலமாக, சொந்த ஜனத்தின் மூலமாக, பிள்ளைகளின் மூலம், சொந்த பிள்ளைகளின் மூலமாக அநேக காரியங்கள் அவருக்கு விரோதமாக நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 63 சொல்ற, தேவனை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் நம்ம மறந்து விட்டோம். ஒண்ணு இல்லையா? 2 பைக் வச்சோம், வெள்ளம் போடு, சக்கரை போடு. வசன வாசிப்பு 41 வாசினீங்க. 42:1 சங்கீதம். மைக் வச்சு வாசிங்க. 42:1. உன் தேவன் மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கதறும் போல் தேவனே வாஞ்சித்து கதறுதே, ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. காணல் நீர் கண்ணுக்கு தெரியும், கடந்து போனால் காணாம மறையும். ஹல்லேலூயா. மான்கள் தண்ணீருக்காக நீரோடை வாஞ்சித்து ஓடி ஓடி பார்க்கும்போது அங்க தண்ணி இல்லையா? ஆமென். அந்த மானு தண்ணீருக்காக எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல என் ஆத்துமா உம்மீது வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மானு தண்ணிக்காக எப்படி ஏங்குகிறதோ அதே போல என் ஆத்துமா உம்மேல் ஏக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல மனைவி புருஷன்கிட்ட பேசினாக்கா புருஷன் ஒரு மாதிரியே மாறிடுவான். புருஷன் மனைவி கிட்ட பேசினாக்கா மனைவி ஒரு மாதிரியே மாறிடுவா. அப்படியும் பேசிய போது மனைவி தேம்பி தேம்பி என்ன பண்ணுவா,
அழுவா. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீ பேசின என்ன, நீ துண்ண என்ன, நீ தூவன என்ன, பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல, நீ சேர்த்து எதுவுமே எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்லுவாங்க, என்ன இங்க கேட்டாங்கோ, என்ன அங்க கேட்டாங்கோ. ஆனா பாவி, அப்பா அம்மா வச்சு கேட்காம நான் உன்னதான் கட்டவன ஒத்த காலுன்னு கட்டணுன்னு என் அண்ணா அப்பயே சொன்னான். யாரு பேச்ச கேட்கலையே. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கிறது. அம்மே, இது ஒரு 50 வருஷத்துக்கு கூட கல்யாணம் பண்ணுவாங்க. வீட்டுக்காரன் பேர் சொல்ல மாட்டேன், லாபம் நஷ்டம், குடிக்கிறானோ பிடிக்கிறானோ வேலைக்கு போறானோ இல்லையோ, அவன் தான் என் தெய்வம். அல்லேலூயா. அவன் காலையே விதி கழுப்பாங்க. ஐயப்ப ஐயப்ப சொல்ல மாட்டேன். அம்மே அல்லேலூயா. ஏமா அவன் வீட்டுக்கு போயிடனாமா, நீ பல பேர் சொல்லுவோம். ஊர் வச்ச பேரு, அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு, நம்ம வச்ச பேரு, நம்ம பிள்ளைங்க வச்ச பேரு. அம்மே அல்லேலூயா. பல பேர் சொல்லுவோம். அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மாடான நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமாவுமே வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அது ஏக்கம் என்ன பண்ணுவான், ஏக்கம். அம்மே அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா நான் லவ் பண்றேன், அது மாட்டிக்கணும். மாட்டிக்கிட்டா ஒருத்தர் கப்பாத்தனா கத்தரு மோளத்துக்கு அடிக்கவே மாட்டாரு. அம்மே அல்லேலூயா. பாருங்க, இப்ப நாங்க காதலிக்கிறோம், நேசிக்கிறோம், ஊருக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம. அம்மே அல்லேலூயா. இப்போ இந்த அம்மாவை டெய்லி நான் பேசணும், இல்லை டெய்லி பார்க்கணும், இந்த அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும், வேலை நடக்கணுமே. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நடக்கலனாக்கா டேஷ் 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 2-3 நாளைக்கு பேச மாட்டாங்க. தூது வராது, இது வராது, அது அப்படின்னு என்ன பண்ணுவான், சலிச்சு விடும். ஐயோ, அட பூமியை சுத்தத்து இன்னாமே மாறிடும். அல்லேலூயா. இப்ப இருக்கிற காதெல்லாம் அப்படியே கிடையாது. நீ பேசுனா கொடுக்கணும் கூடு, நான் வாங்குவேன், துணுவேன், போயின்னு இருப்பேன், ஹாய் அங்க ஒன்று பார்த்து இருப்பேன். அம்மே அல்லேலூயா. காலங்கள் அப்படி மாறிக்கிட்டே போகுது, வைத்திங்கே கிடையாது. நீ சரியில்லை வேற ஒருத்தன், நீ பேசிக்கிட்டே இருப்ப வேற ஒன்று ரெடி ஆகி போயினே இருக்கும். அம்மே அல்லேலூயா. இப்ப என்ன பண்ற ஆம்பளை பசங்களாம், இப்ப பொம்பளைங்க தெரியல, ஆம்பளை பத்தி அதிகமாக தெரியும் இல்லையா? ஒண்ணு மட்டும் லவ் பண்றான், 4-5 லவ் பண்ணிடுறான். கடைசியில் எது வந்து சேருதோ நிக்கட்டுமே. ஒண்ணு நம்பி கெட்டு போறத விட 4-1 ஏதோ நிற்கும். அம்மே அல்லேலூயா, அம்மே அல்லேலூயா. இப்ப என்ன பண்ற, படிச்சு போனா பாக்குறான், படிக்காத கூட படிச்சு போனா பாக்குறான், வேலைக்கு போற பொண்ணா பாக்குறான். எதுக்கு? அவன் நேசம் பணத்தை மேல. அம்மே அல்லேலூயா. ஏன் சொல்றான், மாடான நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நம்மளோட வாஞ்சை, ஏக்கம், தாகம் எல்லாம் நம்ம ஆராதிக்கிற தேவன் மீது சார்ந்து இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தரை அவரை துதித்தது மட்டுமல்ல, நம்ம சோத்திரம் பண்ணது மட்டுமல்ல. சங்கீதத்தில் வாசிக்கிற 2ஆம் வசனம் வாசிங்க. அதுல 84:2, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீரமா சத்தமிடுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேலே வாஞ்சியும் தாகமா இருக்கிறது. அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பாருங்க, ஆலய பிரகாரம் மேலே வாஞ்சி இன்னைக்கு சர்ச்சைக்கு வரானாக்கா வர மாட்டான். அம்மே அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எங்க அண்ணன் இருந்தார், எங்க காட்டான இருக்கிறாரா? இருக்கிறார். சோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு பெரும்பாலும் திருச்சபைகளில் ஆண்களும் சோம்பேறியா போயிட்டான். ஏன்னு கேளுங்க, எதுக்கு சோம்பேறியா போயிட்டான்? சர்ச்சைக்கு வர மாட்டான், ஆனா வேலைக்கு தானே போறாங்க. ஆமா, குடும்பத்துக்கு எண்ணி 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 குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்ற, குடும்பம் அவன் வாழ்க்கையை இயந்திரமா மாறி போச்சு. கடவுள வந்துடுறான், வீட்டு அப்பா வந்துடுறான், அம்மா வந்துடுறான், பொண்டாட்டி புள்ள வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிக்க, குடிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்க, குடிக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு மாற்று வழி தெரியாம போச்சு. அவன் என்ன பண்றாங்க, இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாலாம் 2 மாடு என்ன பண்ணுவாங்க, ஏர் ஓட்ட சமமான மாடு, 2 சமமான மாடு பார்த்து வாங்குவாங்க. ஜோடி மாடு வாங்கி என்ன பரும்பா, அது பேர்
மூக்கோடா நகைத்தடியா? நகைத்தடி கட்டி என்ன பண்ணுவாங்க? அது ஒன்று அவர் துட்டா போய் மேயும், அவர் துட்டா தண்ணி போய் குடிக்கும், பசிக்குதுன்னு கேட்காது, தண்ணி கட்டி விட்டா மேலும் அப்படியே ஏறு ஓட்டினே இருக்கும். இன்னைக்கு பல பேர் ஆமனுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, இந்த சமுதாயம் என்ன நினைக்குமோ, இந்த சொந்தக்காரன் என்ன சொல்லுவானோ, அம்மே அல்லேலூயா, இதுக்காக பாடுபடுகிற ஆண்களும் உண்டு. அம்மே அல்லேலூயா. தன் சுயநலத்துக்காக, நாளைக்கு குடிக்க துட்டு வேணுமே, நாளை குடிக்க துட்டு வேணுமே, பாக்கு வாங்கணுமே, ஆன்ஸ் வாங்கணுமே, பீடி வாங்கணுமே, சிகரெட் வாங்கணுமே, குடிக்கணுமே, இதுக்காகவே வேலைக்கு போகிறவங்களும் உண்டு. அல்லேலூயா. ஈழி விழுந்ததுன்னா போயிடுச்சு 10,000. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மே அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதோ கவனிங்க. ஏன்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த 42 வசனம் வாசிங்க. 84:2 சங்கீதம் 84:2. சங்கீதம் 84:2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரித்து சத்தமிடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகா அன்பு உள்ள ஆண்டவர் நம்மில் அன்பு செலுத்துகிறார். அவர் அன்பு உள்ளவர். ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய அன்புக்காக அவர் இயங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மகனே, மகளே, என்னிடத்தில் வர மாட்டேயா, என்னிடம் பேச மாட்டேயா, என்னிடம் அமர மாட்டேன்னு சொல்லி அவர் அன்புக்காக இயங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஏக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் அவரை துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்றது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எதற்காக ஆண்டவர் இயங்குகிறார்? எதற்காக மனுக்குலத்து படைக்கப்பட்டதோ, ஆனா படைக்கப்பட்ட தேவனை அவர்கள் ஆராதிக்காம தொழுது கொள்ளாம மனிதனால் படைக்கப்பட்ட ஆத்மா நம் மீது ஏக்கத்தோடு இருக்கிறது. என் மகள் என்ன துதிக்க மாட்டாளா, என் மகள் என்ன ஆராதனை செய்ய மாட்டான்னு சொல்லி அவர் என்ன பண்ண ஏக்கத்தோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு செல்கிறவர்கள் அன்புக்கு பாத்திரமாக இருப்பார்கள். ஆமென். இப்ப நானு என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாட்டியே அப்படின்னு நான் என்ன பண்றேன், இவன் நான் கொஞ்சம் வச்சுக்க, இது என் சொந்த வார்த்தைகள். பைபிளுக்கு இது வசனமா, உன்னத பாட்டில் இருக்குது. அதில் நம்ம ஏற்றி கவிதை எழுதுறீங்க. ஹல்லேலூயா. சரிங்க. நீ கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கிற, நீ ஒல்லியா இருந்தாலும் சிம்ரான் போல இருக்கிற. ஹல்லேலூயா. நீ குண்டா இருந்தாலும் பிரபு போல இருக்கிற. ஹல்லேலூயா. நீ குழுமா இருந்தாலும் அப்படியே ராஜா இருக்கிற, ராசாகரன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அன்புக்காக அவர் இயங்குகிற தேவனா இருக்கு. அன்பு செலுத்துகிறவர்கள் அன்புக்கு பாத்திரமாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, 1000 நாட்களில் பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்ல ஒரே நாள் நல்லது. ஆகாம கூடாரங்களில் வாசமாறுவது பார்க்கலாம் என்னுடைய தேவன் ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். சங்கீதத்தை வாசிப்போம். 84:10 வசனம் வாசிங்க. 84:10. 1000 நாட்களை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் சொல்ல ஒரே நாள் நல்லது. அப்புறம் ஆகாம கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுலதான் கஷ்டம், துன்பம், போராட்டம். சர்ச்சைக்கு வந்தா அதுக்கு மேலதான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? வீட்டுல தான் ஏதோ ஒன்று, வீட்டுக்காரன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, சொன்ன பேச்சு பசங்க கேட்க மாட்டேங்குது, சொந்தக்கார ஒரு மாதிரியே பார்க்குறான், ஊருக்கார ஒரு மாதிரியே பேசுகிறான். சரி, சர்ச்சையாவது போயிட்டு ஆண்டோட வார்த்தை கேட்டுட்டு துதித்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை கேட்டு வரல மாட்டா, இங்கே வந்து அதிக மேலுக்கு தான்.
புரிஞ்சுங்க சொல்லுங்க. புரியல? வீட்டுல தான் சரியில்லை, வீட்டுல நிம்மதி இல்லை. இங்க வந்தா இங்க இவன் சண்டாவை பேச மாட்டேன், இவன் வந்து இவன பாட்டு பாடுற, இவன கை தட்டு ஆராதிக்கிறா, என்ன பார்த்து பேச மாட்டேன், காபி குடிக்க மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன், போக மாட்டேன். இங்க வந்தா இங்க ஒரு பிரச்சனை பெருசாகதான், வீட்டு பிரச்சனை பெருசாகதான். ஆனா இங்க வந்தா அதிகமா இருக்குதான். ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுதா? இப்ப ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாமுவேல் தாய் அன்னாள் தானம்மா, அவங்க மனம் கசந்து தேவாலயத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணியிருந்தாங்களாம். அந்த வந்த ஊழியக்காரு எப்சிபா, மில்கால், அபிகாய், ஜெயந்தி, என்ன நீங்க குடிச்சிட்டு மாரி பேசிக்கொண்டு கற்றுக்கொள்ள குடிச்சிருக்க சண்டை போட்டுக்கிறீங்க? அப்பா என் பேர் வரல, தேவக்கண்ணி, ஜபக்கண்ணி. அல்லேலூயா. பார்க்கறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா கச்சுக்குரு வந்துட்டு முழு இறுதித்தோடு முழங்கால் படியிட்டு நினைக்கலாம், எங்களுக்கு சரியான ஒரு இடம் இல்லையே. ஆமா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம சரிப்படுத்திக் கொள்ள முடியலனாக்கா வெளியே போய் சரிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க வந்து என்னால பாட்டு பாட முடியல, இங்க வந்து ஆண்டவரை துதிக்க முடியல, என்னால அபிஷேகத்தை நிரம்ப முடியல, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி நம்ம பல காரியங்கள் நம்ம குறையாக சொல்லி கொண்டு இருந்தாக்கா இந்த இடத்துல நம்ம சரியாகவில்லை என்று சொன்னால் புதிய இடத்துக்கு போகும்போது அங்க சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம மேல் நோக்கி பயணிக்க வேண்டுமா இல்ல கீழ் நோக்கி பயணிக்க வேண்டுமா? அல்லேலூயா. மேல் நோக்கி நம்ம பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழே இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த இடத்துல முடிக்கணும். ஆமென். கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் கற்றுக்கொள்ளணும். இங்கே கத்துக்கணும், எல்லாத்தையும் பாட்டு பாட கத்துக்கணும், ஜெபம் பண்ண கத்துக்கணும், துதிக்க கத்துக்கணும், ஆராதிக்க கத்துக்கணும். அல்லேலூயா. ஜெபம் தலைவலி, அதுக்கு உண்டான ஜெபம், வசனம் சொல்லி ஜெபம் பண்ணோம். குடும்ப பிரச்சனைக்கு அதுக்கு உண்டான வசனம் சொல்லி குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணோம். ஊருக்கு பிரச்சனை, ஊருக்கு உண்டான தனித்தனி விதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், இந்த சின்ன சர்ச்சில் இருக்கும்போது கத்துக்கினாதான் பெரிய சர்ச்சைக்கு போகும்போது விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியும், பாட்டு பாட முடியும், துதிக்க முடியும். சாட்சி சொல்லி எனக்கு வெக்கமாகுது. எங்க ஒரு அம்மா காணோம், இன்னொரு அம்மா காணுமே அந்த இடத்துல. ரூத்தம்மா தான். அல்லேலூயா. எங்கேயும் சரியாக முடியலனாக்கா புதுசா போற இடத்துக்கு நம்மளால சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, ஊருக்குள்ள இருக்கிற இந்த இடத்துக்கு நேரத்துக்கு நம்மளால வர முடியலனாக்கா இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு 8 மணிக்கு ரெடியாக கிளம்பி வருவீங்க. ஏம்பா வீடியோ போதுதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிது புரியுதுங்களா? பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு நேரத்துக்கு நம்மளால வர முடியலனாக்கா 1 கிலோமீட்டர் இருக்கிற ஊருக்கு அப்பாற, ஊருக்கு வெளியே, ஊருக்கு எல்லைக்கு வெளியே, அல்லேலூயா, எல்லைக்கு வெளியே இருக்கிறது நல்லது. அடைக்கல பட்டணம் அப்படி பைபிள் சொல்லுது. ஊருக்கு வெளியே அடைக்கல பட்டணம் இருக்கும், அதுக்குள்ள வரவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், உணவு கிடைக்கும். அல்லேலூயா. அடிக்கடிக்கு என்னுடைய நண்பர் என் மச்சான் ஜான் சொல்லுவாரு, பால் கொடுக்கும், பழம் கொடுக்கும், இது பால் கொடுக்கும், பழம் கொடுக்கும், ஆனா துட்டு மட்டும் கொடுக்காது. அல்லேலூயா. இது நான் பைபிள் கடிச்சு படிச்ச எங்க சேர்மன் சொல்லுவார், ஐயா பால் கொடுக்கும், பழம் கூட கொடுக்கும், ஆனா துட்டு மட்டும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
நம்ம அடைக்கலப்பட்ட அப்படி கிடையாது. பரிசுத்த வேதம் சொல்லப்பட்ட மாதிரியாகவே நம்ம போடுவோம். இந்த வெள்ளம் கிராமம் அடைக்கலப்பட்டணமாக அடிக்கடி ஆன் பண்ணி கொடுக்குற பைக்கு யார் அது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தேவாலயத்தில் ஆராதனை இருக்கிறது, துதி இருக்கிறது, நன்றி இருக்கிறது, சோத்திரம் இருக்கிறது. கை தட்டுறீங்க, கை தூக்குறீங்க, குட்டி போறீங்க, அபிஷேகத்தில் நிறைவேங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண கடந்து போக வேண்டும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே ஓகே, இன்னும் இந்த ஆவின் வரங்கள் செயல்படலையாக்கா இன்னும் நம்ம முழு வசனம் வாசித்து இல்லையா, அந்த வசனம் பிரகாரமாக அன்பு நாம் வைக்கவில்லை, செலுத்தவில்லை. யார் மீது தேவன் அன்பாக இருக்கிறாரோ அவர்களுக்கு வரங்களை கொடுத்து அவர் அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் வாசித்தோம் 12:30, உன் தேவனாகிய கட்டடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பாருங்க, முழு இருதயத்தோடு என்ன பண்ணுமா, முழு ஆத்மாவோடு அந்த பாரம் வரணும். என்ன பண்ணீங்க நீங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க, ஜெபம் பண்ணீங்க, எங்க ஊருக்கு நல்ல ஊர் பாஸ்ட் வரணும், ஒரு சர்ச்சு வரணும், சர்ச்சு வரணும். ஊரெல்லாம் பாஸ்டுங்க இருக்கிறாங்க, ஊரெல்லாம் சர்ச் இருக்கு, ஆனா எங்க ஊருக்குள்ள சர்ச் இல்லையே, பாஸ்டர் இல்லையே அப்படின்னு உங்க பண்ண ஜபம் தான் இந்த 2025 கர்த்தர் பண்ணாரு, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாரம் எப்படி ஒரு நல்ல உள்ளிக்கால் வரணும், ஒரு சர்ச்சை பாரத்தோடு ஏங்கி 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 நீங்க எப்படி ஜெபிச்சு நீங்க கர்த்தருக்கு பதில் பெற்று கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பாரம் அவர் மீது என்ன பண்ணுங்க வைக்கணும். தேவைகள் மீது வைத்த பாரம் அவரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. போறீங்க ஈபோலா தான் நாம சந்தாரா தான் நாம கதாராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Sodrem. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். Hallelujah, 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 hallelujah. சோதரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதர ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ரே பாபா ராதனமா. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ஆண்டவரே. ஈபா ராதா ராதீனாமா ஷதுரா பா ராதா ராதீனா அக்காதுலாபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்.
துதிக்க. ரீபா பாபா ராதனாவா துதிக்கும் போது உங்களை நீங்கள் துதித்து தேவனை துதித்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கும் போது ரீபா ராதனாமா சந்தரா பக்காதா லதுரதனாமா ரபா ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதர துதிக்க ரீபா பாபா ராதுனாமா ஷதுரா பக்காதரபா. நீங்க தேவனை மகிமைப்படுத்த மகிமை தேவனை துதிக்க ரீகா லா துனாமா ஷதராதா ரீகா லா லா லோ லா லா பரதனா ரதனாமா ஷதரதனாமா ரபா. ஆண்டவரே துதிக்கிறோம். நீங்க துதிக்க தீபா சந்தரா திக்கலபா. உங்கள் குடும்பத்துக்கு ரோதமாக உரிபா நாமா ஷதுரா மாமா மக்கதரதரபா. யாரெல்லாம் போராட நினைக்கிறார்கள் ரிக்கா துலபா சந்தரதரபா அரபா ருதனாமா ரதலதனபா ரிக்கா தனமா சந்தரதக்கதலபா. உங்க குடும்பத்தை சமாதானத்தை கீழே இருக்கிற எல்லா ரிக்கா துனவா உரபா ஷதுரபா கதரபா. பரிசுத்த ஆவியானவர் தாம் ரிக்குதல்லா துனமா ரிக்குதரதரபா சந்தரதலபா ரிவரதரபா பாபா பாபா. ஓ ரபா வெளியே இருக்கிற தேவ தூதர்கள் சுத்தி நின்று கொண்டிருக்கிறாங்க. ரேபா ராதனாமா ஷபாபா தேவ தூதரக்கா துல்லபா ரதனாமா ரேபா. குடும்பத்துக்கு உனக்கு ரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதம் அதமாக்கும்படியாக ரிக்கா துரபா ஷதரதனபா ஊரா லா 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 பாபா பாமா மாதா துரதா ரேபா பரதனமா. ஹalleluya ரிக்கா தரதனபா ஷதரபா. ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு எல்லாம் வாய்க்கத்தில் சொல்லுவோமே. ஆராதனா முழு இதத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு இரு கரங்கள் மனத்தில் உயர்த்தி ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா. ஒருமித்து சத்தத்தோடு சத்தத்தில் உயர்த்தி ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா. பெருவெண்கள் சேராவெண்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தாரே. பெருவெண்கள் சேராவெண்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தாரே. ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு ஆராதனா உமக்கு
உமக்கு ஆராதனை ஆராதனா உமக்கு ஆராதனா ஆராதனா உமக்கு ஆராதனா ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya கர்த்தர் சம்பத்துக்கு சிறிது நேரம் காத்திருப்போமாக. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே
ஆராதனைக்குரியவரே, மகிமைக்குரியவரே, துதிக்குரியவரே, ஆண்டவரே, இந்த சின்ன கிராமத்தில் ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நாமத்தினால் மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் கர்த்தர் கிருபை பார்க்க தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ராஜா, ஆண்டவரே, இந்த சரீரத்து மூலமாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா அபிஷேகத்தினால் ஆண்டவரே, அப்பாவை நிரப்பி ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனில் நீ தகப்பனே. ஆமென். கரல் தட்டி நாங்கள் மகிமைப்படுத்துவோம். சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோடு அனுமதிக்கும் நாளில் கூடி வந்து யாவருடைய கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.